சரியா? ரூரல் அர்பன். இதுல நமக்கு மெயினா ஃபோக்கஸ் எதுதான்? ரூரல் தான். நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் எதுதான்? ரூரல் தான். இதுதான் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட். ரூரல். இந்த ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து 2 டைப் இருக்கு. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சர் இன்னொன்று ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரக்சர். நமக்கு எது இந்த ரூரல்னாவே அதிகமாக ஷார்ட் டேர்ம் தான். சரியா? இங்க பாருங்க, ரூரல் ஏரியால ஷார்ட் டேர்ம் டெவலப்மெண்ட்டை யார் பண்ணுவா? நீங்களே சொல்லுங்க. ரூரல் ஏரியாவை டெவலப் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய கடன் தான் என்னது? ரூரல் ஏரியால கோஆபரேட்டிவ்ஸ் கொடுக்கக்கூடிய கடன். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் கிவ்ஸ் கிரெடிட் டு ரூரல் ஏரியா ஃபார் ஷார்ட் டேர்ம் அண்ட் ஃபார் வாட்? லாங் டேர்ம். இப்போ ஷார்ட் டேர்ம்னா என்ன? ஃபார் அன் எக்ஸாம்பிள், அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், டெய்ரி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா? இதெல்லாம் என்னது? ஷார்ட் டேர்ம். விவசாய கடன் கொடுக்கறது, இதெல்லாம் ஷார்ட் டேர்ம். சரியா? இதுவே லாங் டேர்ம் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல்னா என்ன? ரூரல் ஏரியாவில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வர, ரோடு போடுறது, பாலம் கட்டுறது. பாலம் கட்டுறதுக்கு, ரோடு போடுறதுக்கெல்லாம் என்னது? செலவு ரொம்ப அதிகமாகும். சரியா? அப்ப அது ரீபேமெண்ட் பீரியடு என்னவாகும்? அதிகமாகும். அதான் லாங் டேர்ம். ஆனா taking loan for buying seeds, you will repay that quarter. Amount also சின்னது. ரீபேமெண்ட் பீரியட் என்னவா இருக்கும்? ஷார்ட்டா இருக்கும். சரியா? இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஷார்ட் டேர்ம்ல யாருக்கெல்லாம் கிரெடிட் கிடைக்கும்? இந்த ஷார்ட் டேர்ம் ஆக்டிவிட்டிஸை யார் பண்ணுவா? நார்மல் பீப்புள். நீங்களும் நானும் பீப்புள். கரெக்டா? ஷார்ட் டேர்ம் கிரெடிட் வாங்குறது எல்லாமே யாரா இருக்கும்? பீப்புள். ஏன்னா ஷார்ட் டேர்ம் ரூரல் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுது. ஆனால் ரோடு போடுறது இதெல்லாம் யார் பண்ணுவா? கவர்மெண்ட். அப்போ கோஆபரேட்டிவ் பேங்க் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய கடன் தான் என்னவா இருக்கும்? லாங் டேர்மா. ஏன்னா கவர்மெண்ட் தான் என்னது? ரோடு போடுறது பெரிய செலவு பண்ணுவாங்க. ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டிங்கிறது யாருக்கு மட்டும் தான் கடன் கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. பீப்புளுக்கு மட்டும் நினைக்காதீங்க. யாருக்கும் கொடுப்பாங்க? கவர்மெண்ட்டுக்கும். Clear with this? You getting my point or not? இப்போ இந்த ஷார்ட் டேர்ம்ல நமக்கு அப்போ ஃபோக்கஸ் எது இம்பார்ட்டன்ட்? ரொம்ப முக்கியம் எது? ஷார்ட் டேர்ம். புரிஞ்சா? இந்த ஷார்ட் டேர்மை என்னவா பிரிக்கலாம்? 3ஆ பிரிக்கலாம். ஒன்று இல்லை, நான் இப்படி எழுது. ஃபர்ஸ்ட் பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி. பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி. டிஸ்ட்ரிக்ட் ஆர் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க். அடுத்தது ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க். ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க். அதாவது ஒரு கிராமத்துலையும் ஒரு வில்லேஜ்லையும் அங்கங்க கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கு. கோஆபரேட்டிவ் பேங்க்குடைய பிரான்ச்சஸ். கோஆபரேட்டிவ் பேங்க் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பேங்க் ஆரம்பிக்கலாம். அண்ட் we can register that as what? கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கோஆபரேட்டிவ் பேங்க். புரியுதா இல்லையா? இப்போ நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து காந்திபுரத்தில் என்ன பண்ணலாம்? ஒரு கோஆபரேட்டிவ் பேங்கை ஆரம்பிக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? கடன் யாருக்கு கொடுப்போம்? நம்ம கடன் யாருக்கு கொடுப்போம்? ஜென்ரலாக நம்ம பேங்க்குக்கு வந்து யார் வந்து எனக்கு மாட்டு லோன் வேணும், ஓகே விவசாய கடனுக்கு லோன் வேணும், டிராக்டர் வாங்குறதுக்கு லோன் வேணும், இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி. ஏன்னா இது என்னது? திஸ் பேங்க் பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி கோஆபரேட்டிவ் பேங்கே எங்கே இருக்கும்? கிராமத்தில் அந்தந்த ஊரில் அங்கங்கே இருக்கும். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் பார்த்துருக்கீங்களா? ரூரல் ஏரியாவில் பார்த்துருக்கீங்களா? நேராக விவசாயிங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? கடன் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அகைன் தே வில் நாட் ஜஸ்ட் டூ த எது மட்டும் பண்ண மாட்டாங்க? பேங்கிங் ஆக்டிவிட்டி, லெண்டிங், பாரோயிங் மட்டும் இல்லை. என்ன பண்ணுவாங்க? சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா நான் என்ன பண்ணலாம்? இன்னைக்கு தேங்காய் வியாபாரம் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்குறேன். என்ன பண்ணலாம்? எல்லா தேங்காய் வியாபாரிகள் வரலாம். தேங்காயை உற்பத்தியாளர்கள், த பீப்புள் ஹூ மேட் வாட்? கோகனட்
farmers can bring their coconut here. இன்னைக்கு இங்கே என்ன நடக்க போகுது, எல்லா தேங்காய் வியாபாரிகள் வருவாங்க. இப்போ நான் வந்து என் கோகோனட் இந்த இடத்துல பூச்சி வச்சுட்டு எல்லா வியாபாரியும் வந்து என்ன கேட்பான், ஏலம் கேட்பான். ஒருக்கா 10 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன், இன்னொருத்தன் 12 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்பா. இப்போ அந்த தேங்காய் வியாபாரிகளுக்கெல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் பணத்தை எங்கே கட்டியிருக்கணும், பேங்க்கில் கட்டியிருக்கணும். இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் இங்கே ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க, அதில் இத்தனை தேங்காய் ஏலம் நடக்குது, என்ன ரேட்டுக்கு கிளிக் ஆகிருக்கு, யாருக்கு ரேட்டு, யாருக்கு அந்த ஸ்லிப்பு போட்டு கொடுத்துருவாங்க. என்ன ஆயிரும், போய் அந்த ஸ்லிப்பை காட்டி இந்த ஃபார்மர் என்ன பண்ணிக்கலாம், பேங்க்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். புரிஞ்சா, காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த காசு அப்போ யாருக்கு கொடுத்துருக்கா, இந்த வியாபாரிக்கிட்ட இருந்து, ட்ரேடர்கிட்ட இருந்து. ட்ரேடர் ஹேவ் பேட் மணி டு வாட், பேங்க் ஹேஸ் மீடியேட்டட் பை ப்ரொவைடிங் அ பிளாட்ஃபார்ம். இது என்ன நடக்குது இங்கே பாருங்க, இது இந்த வியாபாரி இந்த ஃபார்மருடைய எதுக்கு போயிருக்கா, ஃபீல்டுக்கு போய் வாங்கியிருந்தான்னா இதான் விலைன்னு அடிமட்டு விலைக்கு அடிச்சு வாங்கியிருப்பான். ப்ரைஸ் டிஸ்கவரி நடந்திருக்காது. அந்த ஃபார்மர்னால என்ன பண்ண முடியாது, 10 வியாபாரிகள் கூட பேசி யார் அதிக விலை கொடுக்குறாங்கிறத என்ன பண்ணியிருக்க முடியாது, ப்ரைஸை டிஸ்கவர் பண்ணியிருக்க முடியாது. இப்போ பேங்க் என்ன பண்ணுது, எல்லா வியாபாரிகளையும் வர வச்சுருந்துச்சு. ஓகே, ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குது, ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக கொடுக்குது. பொருளை கொண்டு வர்றான், பொருளை காட்டுறான், டிஸ்பிளே பண்ணுறான், ஏலம் நடக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக என்ன நடக்குது, ஒரு சைடு யாருக்கு, ஃபார்மருக்கு ப்ரைஸ் டிஸ்கவரி, ஃபார்மருக்கு என்ன நடக்குது, ப்ரைஸ் டிஸ்கவரி. இன்னொரு சைடு என்னது, இந்த ஹோல்சேல் பையருக்கு என்ன கிடைக்குது, வேணுங்கிற குவாலிட்டியில் வேணுங்கிற விலையில் கிடைக்குது ப்ராடக்ட்டு. பேங்க் மீடியேட் பண்ணுறதுனால பேங்க்குக்கு ஒரு ப்ராஃபிட், பேங்க்குக்கு ஒரு ப்ராஃபிட், வேலை முடிஞ்சிச்சு. எஸ் ஆர் நோ? ஸோ இதான் நான் பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வாட், பேங்க். கோஆப்ரேட்டிவ் பேங்க் இதுவும் பண்ணும், கடன் கொடுக்கறது மட்டும் இல்லை. இதுதான் என்னது, பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி. உங்கள் ஊருடைய இடத்துல இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் பேங்க். இப்போ இது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் நிறையா பேர் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கும் சேர்த்து ஒரு சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குமா, சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குமா, அதான் என்னது, டிஸ்ட்ரிக்ட் ஆர் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். டிஸ்ட்ரிக்ட் ஆர் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். அப்போ தமிழ்நாட்டில் நிறையா டிஸ்ட்ரிக்ட் இருக்கா, நிறையா சென்ட்ரல் ஆர் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குமா, அது எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற ஹெட் எது, ஹைரார்கி எது, ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். கிளியரா புரிஞ்சா? ஏதான் இதுதான் என்னது, ஸ்ட்ரக்சர், ஷார்ட் டேர்ம். இதே மாதிரி லாங் டேர்ம் 2 ஸ்ட்ரக்சர். லாங் டேர்ம்ல 2. ஒன்று ஸ்டேட் கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க். ஸ்டேட் கோஆபரேட்டிவ் and rural development bank. State cooperative and agriculture rural development. இன்னொன்று primary cooperative agriculture and rural development bank. Primary cooperative. அதாவது சிம்பிள். இங்க பாருங்க, எந்த இடத்துலலாம் ஸ்டேட் அப்படின்னு வருதோ அதெல்லாம் கோஆபரேட்டிவ் பேங்க் தான். தட் டசன்ட் டீல் வித் காமன் பீப்புள், தட் டீல் வித் வாட், கவர்மெண்ட். லோக்கல் பாடிஸாக இருக்கலாம், ஸ்டேட், அவங்க கூட டீல் பண்ணுவாங்க.
எந்த இடத்துலலாம் நீங்க பிரைமரிங்கிற வார்த்தை வருதோ அதெல்லாம் என்னது? they will deal with what? people. they'll deal with people. கிளியரா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் தேவைப்படுது. யாருக்கு? இப்போ சும்மா எடுத்துக்கலாம். சூலூர் பஞ்சாயத்து. பஞ்சாயத்துங்கிறது என்னது? ஒரு ஸ்டேட் எஸ் ஆர் நோ? பஞ்சாயத்து. பஞ்சாயத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் தேவை. ஓகே, டு டூ சம்திங், ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்கு எதுக்கு ஒன்று ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் தேவைப்படுது. ஒரு 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ திருப்பி கொடுத்துற மாதிரியான ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. அவங்க எங்க போவாங்க? பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அது என்னது? இட் டீல்ஸ் வித் பீப்புள். இட்ஸ் அ பேங்க் விச் டீல்ஸ் வித் பீப்புள். அவங்க எங்க போய் கடன் வாங்குவாங்க? ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் கிட்ட போய் வாங்குவாங்க. புரிஞ்சா? ஆனா இதே பீப்புள், உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் கடன் வேணும், எங்க போய் வாங்குவீங்க? பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டில வாங்குவீங்க. நீங்க ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் கிட்ட போக மாட்டீங்க. கிளியரா? இதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்மருக்கு ஷார்ட் டேர்ம் லோனும் தேவைப்படும், லாங் டேர்ம் லோனும் தேவைப்படும். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்னவும் தேவைப்படும்? ஷார்ட் டேர்ம் லோனும் தேவைப்படும், லாங் டேர்ம் லோனும் தேவைப்படும். இப்போ ஸ்டேட்டுக்கு தேவைப்படக்கூடிய லாங் டேர்ம் லோனை கொடுக்கறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோஆபரேட்டிவ் பாடி தான் என்னது? ஸ்டேட் கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க். கவர்மெண்ட் ரூரல் ஏரியாவையும் விவசாயத்தையும் டெவலப் பண்ணுறதுக்காக லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் ஒரு கடன் ஏதாவது வாங்குதுன்னா அதை சோர்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்கில் போய் வாங்குவாங்க. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? என்னவா இருக்கலாம்? ஒரு ரோடு போடுறதா இருக்கலாம், பெரிய செலவு. ஒரு பெரிய பிரிட்ஜ் கட்டுறதா இருக்கலாம், லாங் டேர்ம் ரூரல் டெவலப்மெண்ட் அதாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு விவசாயிக்கு என்ன லாங் டேர்ம் லோனாக இருக்கும்? விவசாயி ஷார்ட் டேர்ம் லோன் மட்டும்தான் வாங்குவானா? லாங் டேர்ம் லோனும் வாங்குவானே. என்னவா இருக்கலாம்? என்னது? டிராக்டர் வாங்குறது என்னது? ஃபார்மர் தானே, அது லாங் டேர்ம் தானே. கிணறு வெட்டுறது, இன்னைக்கு போர்வெல் வந்துடுச்சு. வித் மேட்டர் ஆஃப் வாட் 60,000-70,000 யூ கேன் வாட் ஹேவ் அ போர்வெல். பட் ஆனால் போர்வெல்லை விட கிணறு வெட்டணும்னா, ஒரு பெரிய வெல் வெட்டணும்னா எவ்வளோ செலவாகும்? யூ கெட்டிங் இட் ஆர் நாட்? அப்போ என்னது? அதெல்லாம் என்னது? ரொம்ப செலவு ஜாஸ்தி. கிணறு வெட்டுறதுக்காக கடன் வாங்குறது. அவன்லாம் எங்கே போவான்? பிரைமரி கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இதான் ஜிஆர். பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி. இதில் வந்து அக்ரிகல்ச்சர் கிரெடிட் தான், டெவலப்மெண்ட் ஒர்க்கில் இங்கே வராது. இது என்னது? கிரெடிட், அக்ரிகல்ச்சர் கிரெடிட். ஆனால் விவசாயத்தை டெவலப் பண்ண, அதாவது இங்கே பாருங்க, நீங்கள் சீடு வாங்குறதுக்காக வாங்குற கடன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட். ஓகே, நீங்க ட்ரிப் இரிகேஷன் போடுறதுக்காக வாங்குற கடன் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். புரியுதா? அத நீங்க விவசாயத்தை டெவலப் பண்றதுக்காக கடன். அது விவசாயம் பண்றதுக்கான கடன் வேற, விவசாயத்தை டெவலப் பண்றதுக்கான கடன் வேற. தனி மனிதன் தான் விவசாயத்தை டெவலப் பண்ற கடன் வாங்குவான். கவர்மெண்ட் விவசாயத்தையே ஒட்டுமொத்தமா டெவலப் பண்றதுக்கு, விவசாயத்தை ஒட்டுமொத்தமான என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட் எப்படி பண்ணலாம்? இங்க ஒரு டேம் இருக்கு, இந்த ஏரியாவில் விவசாயத்தை டெவலப் பண்ணணும். கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? இந்த டேம்ல தேக்கி வச்சிருக்கிற தண்ணியை அப்பப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாய பூமி வழியா நம்ம இந்த தண்ணியை திறந்துட்டோம்னா அந்த தண்ணி இப்படி போய் வரும். அப்போ அதுக்கு என்ன தேவை? வாய்க்கால் தேவை, கனால் வேணும். அப்போ கனால் இருந்துச்சுன்னா, நம்ம கனால் செட் பண்ணிட்டோம்னா, ஒரு இந்த ஏரியா ஃபுல்லாக கனால் செட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? திறந்து விட்டோம்னா ஃபுல்லாக போகும். அப்போ ஒரு விவசாயி இல்லை, எல்லா விவசாயிகளும். இப்போ இது என்னது? அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். இப்போ நான் அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணால் ஏன் அக்ரிகல்ச்சரை தான் டெவலப் பண்ணணும்னு பார்ப்பேன். கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணால் இந்த ஏரியாவுடைய அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணணும்னு பார்ப்பேன். வித்தியாசம் புரியுதா? நீங்கள் பொள்ளாச்சி சைடு ஆலியார் டேம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? வாய்க்கால் பார்த்துருக்கீங்களா சைடில்? இல்லைன்னா யூ கோ டுவர்ட்ஸ் வாட்டர், இந்த தாராபுரம் ரீஜன் அந்த சைட்லாம் போனீங்கன்னா என்ன இருக்கும்? அங்கங்கே வாய்க்கால் இருக்கும். அதெல்லாம் யார் பண்ணினது? கவர்மெண்ட். அதெல்லாம் என்னது? லாங் டேர்ம் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். விவசாய கடன் வேற, விவசாயத்தை வளர்க்கறதுக்காக டெவலப் பண்ணுறதுக்கான
கடன் வேறு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் என்னது கோஆப்ரேட்டிவ். இதே மாதிரி தாங்க அர்பன் கோஆப்ரேட்டிவ். அர்பன் ஏரியாவில் ஒருத்தன் எதுக்கு கடன் வாங்குவான்? அர்பன் ஏரியாவில் ஒரு சின்ன தொழில் செய்கிறதுக்காக வாங்கலாம், ஒரு பொட்டி கடை வைக்கிறதுக்காக வாங்கலாம். இதே அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டுக்காக என்ன பண்ணலாம்? அர்பன் ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்காக வாங்கலாம். இதே மாதிரி அந்த சைடு. ஆனால் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னாவே மெயினாக எந்த ஏரியா தான்? ரூரல் ஏரியா தான். அர்பனை விட அது என்ன தான்? ரூரல் ஏரியா தான் விஷயம். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் யோர் டைப்ஸ் ஆஃப் பேங்க்.